GTA 5 மோட்ஸை நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில் செட்டப் பண்ணணுமா? ஸோ ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி செட்டப் பண்ணணும், ஸோ ஒரு ஃபுல் டுட்டோரியல் வீடியோ தான் இது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி டெவலப் பண்ணணும், என்னென்ன ஃபைல் டெவலப் பண்ணணும், எப்படி ஃபைலை இம்போர்ட் பண்ணணும், ஸோ எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த மோடை செட்டப் பண்ண நமக்கு வந்துட்டு ஒரு 4 ஃபைல் தேவை. ஸோ அந்த 4 ஃபைல் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. என்னென்ன அந்த 4 ஃபைல்னு பார்த்தீங்கன்னா மென்யூ, hook5.netன்னு இருக்கும், இன்னொன்று ஸ்கிரிப்ட் ஹூக்குன்னு இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஓப்பன்ஐவின்னு இருக்கும். ஸோ இது 4மே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணணும், ஸோ அது எப்படி டெவலப் பண்ணுறதுலேருந்து நான் எல்லாமே ஸ்டெப்பும் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது இந்த மென்யூ பிசி தான். ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணணும். நியூ ஃபைல்ஸு இதை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ டெவலப் பார்த்தீங்கன்னா மென்யூ டவுன்லோட்னு இருக்கும். ஸோ அது டவுன்லோட் கொடுத்தோடனே இன்னொரு பேஜுக்கு ரீலோட் ஆகும். ஸோ இதையும் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டவுன்லோட் ஃபைல் வரும். ஸோ இது கொடுத்தோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் ஹூக்குன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதுக்கு போயிருங்க. அது நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ அது டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் டவுன்லோட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா scripthook.net வெர்ஷன் 3.6.0 இதுவும் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா GitHub லிங்காக இருக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது 3 முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு ஃபோல்டரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா என் GTA 5 ஃபோல்டர். ஸோ நீங்கள் காப்பி பண்ணதோ இங்கேயே பேஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டு கூட போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மாடர்ன் போட்டு நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது 3த்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3யுமே தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3யும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் மென்யூ ஃபைலை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணணும். இப்போ இந்த மென்யூவில் நான் செலக்ட் பண்ணுற அந்த 3 ஃபைலையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ மென்யூ DLL இந்த மென்யூ இந்த இது 3யும் காப்பி பண்ணி உங்கள் மெயின் ஃபோல்டர் GTA 5ஓட கேம் ஃபோல்டரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள் மெயின் ஃபோல்டர் GTA 5ஓட மெயின் ஃபோல்டர் போயிருங்க. ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே ஓப்பன்லேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி இது பேஸ்ட் பண்ணல. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதால எனக்கு இந்த ரீப்ளேஸ் காட்டல. ஸோ இப்போ அடுத்து மீதி இருக்க அதேமாரி 2 ஃபைலையும் வந்துட்டு அதேமாரி பேஸ்ட் பண்ணு. ஸோ அந்த ஹூக் ஃபைல் அந்த ஃபைலையும் ஸ்கிரிப்ட் ஹூக் ஃபைலையும் அதில் பின் போயிருங்க. ஸோ அதில் இருக்க இந்த எல்லா ஃபைலையும் அந்த ANGயை தவிர மீதி இருக்க எல்லா ஃபைலையும் ARGSங்கிற ஃபைலை தவிர மீதி எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. மீதி இருக்க 4யும் காப்பி பண்ணிட்டு இப்போ உங்கள் GTA 5 ஃபைல் அதேமாதிரி GTA 5 ஃபைல் உங்கள் மெயின் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு அப்படியே ஓப்பன்லேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹூக் ஃபைலு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஹூக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஹூக்குங்கிற எல்லாத்தையுமே இந்த ரீட்மி லைசன்ஸை தவிர இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது காப்பி பண்ணிட்டு இதையும் அதேமாதிரி இந்த GTA 5 ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது 3 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன்ஐவிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம இந்த மோட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓப்பன்ஐவி லிங்க் வந்து நம்ம பயோலேயே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த டவுன்லோடு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன்ஐவி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னு இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருங்க. இங்கிலீஷ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லும். ஸோ வெயிட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த ரன் ஓப்பன் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன். ஸோ அது கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 20.4 MBக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த இது கேட்கும் வார்னிங் மெசேஜ். ஸோ அது எஸ் கொடுத்துருங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்ஐவி வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஓப்பன்ஐவி தான் இம்பார்ட்டண்ட்டு. இதில் தான் நம்ம எல்லா சீட்ஸ் மோட்ஸும் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும்.
ஸோ இந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆயிரும். ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் GTA 5 விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ராக்ஸ்டார் கேம்ஸோட இதுவும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ GTA 5 அதை கொடுத்து விண்டோஸ் கொடுத்துங்க. ஸோ நம்ம விண்டோஸில் தான் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபைலை சூஸ் பண்ணுவோம். உங்கள் மெயின் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே சூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌஸ் கொடுத்து உங்கள் ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நான் அது வந்து கண்டினியூ கொடுத்து நான் என் ஃபைலை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓப்பன் ஆக டைம் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ரன் ஆகிரும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஆட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டராட்டம் காட்டும். ஸோ இதில் தான் நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்கள் ஃபோல்டரில் இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு GTA 5 ஃபோல்டர் இப்படி காட்டும். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஐவி இதில் வந்தாலும் இந்த இது வந்தினாலும் இந்த மேலே எடிட் மோடை கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, எஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா ஆட்டோ சேவ் ஆகிறதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த எடிட் மோடை எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த எடிட் மோடை இது பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் plugin ஃபார் GTA 5 வந்து ASI மேனேஜருக்கு போக சொல்லும். ஸோ ASI மேனேஜர் அது கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சார்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ அது எல்லாத்துக்கும் கொடுத்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ASI லோடர், ஓப்பன் ஐவி ASI, ஓப்பன் ஐவி கேமரா, இது 3 இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இது 3 கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் அப்டேட்டுங்கிற ஃபோல்டுக்குள்ளே போய்ட்டு 64 போய்ட்டு DL பேக்ஸ்னு இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா IMPRSSன்னு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த MPRSSங்கிறது இது பண்ணி இந்த DLCன்னு இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, அந்த காப்பி மோட்ஸ் ஃபோல்டரை. ஸோ இது காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே பேக் வந்துடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அப்டேட்ஸ்குள்ளே வரணும். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வரல. ஸோ பேக் அழுத்துங்க, பேக்கு. ஸோ இப்போ அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா update.rpfன்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு copy.mode ஃபோல்டர் இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து காப்பி ஆகும். ஸோ இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட் ஆன் பெட்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஆட் ஆன் பெட்ஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலில் நம்ம இதில் வந்து அப்டேட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு நான் லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அங்கே மூலிமா நீங்கள் அந்த ஆட் ஆன் பெட்ஸை டவுன் பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் ஒரு 6 இது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 6ஐயும் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆன் பெட்ஸு. ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆன் பெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் டவுன்லோட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதையும் அந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் ஆன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னொரு ஃபைல் நான் தரேன். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதையும் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா தந்திருப்பேன். ஸோ அந்த இதையும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிடுங்க இந்த ஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபைலில். ஸோ இதை டெவலப் பண்ணி அதேமாரி உங்கள் GTA 5 ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பெட்ஸ் ஃபைலில் டெவலப் பண்ணோம்ல, இப்போ அந்த 5 ஃபைலை நீங்கள் இப்போ அந்த ஆட் ஆன் பெட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு DLC பேக்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஆட் ஆன் பெட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பெட்ஸ்க்குள்ளே போனோம்னா DLC பேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த DLC பேக்கில் இருக்க ஆட் ஆன் பெட்ஸை காப்பி. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் GTA 5 மெயின் ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிருங்க. அப்டேட்குள்ளே போங்க. அப்புறம் X64 DLC பேக்ஸ்க்குள்ளே இங்கே வந்தோடனே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஐவியை நீங்கள் லான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா விண்டோஸு ஓப்பன் ஐவி லான்ச் பண்ணிடுங்க. ஸோ
வந்தோனே பார்த்தீங்கன்னா, எடிட் மோட் எப்பயும் போல எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போங்க. அப்டேட்குள்ள போங்க. இப்போ அப்டேட்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆர்பிஎஃப் குடுத்துருங்க. ஸோ அதில காமன் இருக்கா அதுக்குள்ள போய் ஸோ இப்போ டேட்டாக்குள்ள போங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் எடிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்ட்டா பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மேல போனோனே டிஎல்சி லிஸ்ட் நியூ டாட் எக்ஸ்எம்எல் இங்க இருக்கா? ஸோ இத தான் நம்ம எடிட் பண்ண போறோம். இதில பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் குடுங்க. ஸோ எடிட் குடுத்தோனே உங்களுக்கு இந்த மாரி ஒரு கோடிங் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இத நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎல்சி பேக் பேட்ச் டே இந்த மாரி கடைசியா இருக்கும். இத அப்படியே காப்பி பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு என்ன இருக்கோ, அத அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கு எனக்கு வந்துட்டு இப்ப பேட்ச் டாக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ, அத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இன்னொரு இது கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நடுவுல இருக்கிறத அப்படியே அழிச்சிருங்க. இப்ப இந்த 2 ஸ்லாஷ்க்கு நடுவுல இந்த ஸ்லாஷ்க்கும், இந்த ஸ்லாஷ்க்கும் நடுவுல இருக்க இந்த இத உங்களுக்கு என்ன இருக்கோ அத அப்படியே அழிச்சிருங்க. அழிச்சிட்டு ஆட் ஆன் பெட்ஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ இப்படி ஆட் ஆன் பெட்ஸ்ன்னு குடுத்ததுக்கப்புறம் கரெக்ட்டா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஸ்மாலு. ஸோ இது கரெக்ட்டா போட்டுக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் ஆன் பெட்ஸ் ஃபைலுக்குள்ள போயிரலாம். பெட்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள போயிருங்க. ஸோ அதில ஸ்கிரிப்ட்ஸ் போயிருங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பெட் செலக்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இத வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். இந்த பெட் செலக்டர் டிஎல்எல்ங்கிறத. ஸோ காப்பி பண்ணிட்டு உங்க ஜிடிஎஃப்ஐ மெயின் ஃபோல்டர்ல எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இதில வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர் டெவலப் பண்ண போறோம். ஸோ கேரக்டர்னா இப்ப சூப்பர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மாரி அயர்ன்மேன் எல்லாத்தோட பவர், கோகு, நருட்டோ இவங்களோட பவர், அந்த கேரக்டரோட ஸ்கின் இதெல்லாம் டோன்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி டெவலப் பண்ணணும்னு நான் இப்ப சொல்லிர்றேன். ஸோ இப்ப நான் அந்த லிங்க் குடுத்துருப்பேன்ல ஆட் ஆன் பெட்ஸ் டெவலப் பண்ண லிங்க் அதிலயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பெட்ஸ் இப்ப சூப்பர்மேன், சரி கோகு எனக்கு புடிச்ச கேரக்டர் கோகு நான் செலக்ட் பண்றேன். ஸோ சர்ச் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோகு நெறைய இருக்கும். ஸோ இதில எது எது பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஆகும். ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரிஜினல் மாரி தெரியாம இருக்கும். ஸோ இதில எது ஒர்க்கிங் ஆகுது, உங்களுக்கு எது நல்லாருக்கும் அப்படின்னு தெரியலன்னா, ஸோ யார் அதிகமா இது டெவலப் பண்ணியிருக்காங்க, லைக் எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இது வந்துட்டு ஒரு நல்ல பவரு. ஸோ இப்ப இத டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இது குடுத்துட்டு டவுன்லோட் குடுத்துருங்க. ஸோ அதே மாரி தான் டவுன்லோட் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிட்டுருக்கு. இதே மாரி உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் வேணுமோ, அந்த கேரக்டர் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு சூப்பர்மேன். இப்ப சூப்பர்மேன் எது டெவலப் பண்றீங்கன்னா, இது குடுத்துருங்க. ஸோ சூப்பர்மேன் வெர்சஸ் இன்ஜஸ்டிஸ் 2 இதுதான் அதிக பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். அந்த டவுன்லோட் குடுத்துருங்க. ஸோ அதே மாரி டவுன்லோட் குடுத்துருங்க. புக்கோட ஃபோல்டர் நான் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நீங்க விண்டோல எக்ஸ்ட்ராக்ட் குடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாரி ஃபோல்டர் நெறையா இருக்கும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா, இதே மாரி நெறையா இருக்கும். ஸோ ஒரு 10 இருக்கும். சிலதுக்கு 7 இருக்கும். இந்த மாரி டிஃபரெண்ட்ஸா இருக்கும். ஸோ அத எப்படி நம்ம பண்ணணும்னு நான் சொல்லிர்றேன் இந்த வீடியோல. என்னென்ன ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த YDD டாட் YDDன்னு இருக்குல்ல இந்த சர்நேம். இதில வந்துட்டு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் YDD, YFT, YMT, YTD. ஸோ அதனால தான் இந்த கோகோ ஃபோல்டர் எடுத்துக்கிட்டேன். இதில தான் பார்த்தீங்கன்னா 4மே இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கு. இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஃபோல்டர் தான் நமக்கு முக்கியம். ஸோ டாட் YDD, YFT, YMT, YTD. ஸோ இது 4யும் இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படின்ட்டு மறுபடியும் ஓப்பன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எப்பயும் போல விண்டோஸ் ஸ்டார்ட்டிங் எப்பயும் போல எடிட் மோட் குடுத்து, ஓகே குடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போங்க. அப்டேட்ன்னு இருக்கா அதுக்குள்ள போங்க. அடுத்து X64 க்குள்ள போங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, டிஎல்சி பேக்ஸு, ஆட் ஆன் பெட்ஸு. ஸோ அந்த ஆட் ஆன் பெட்ஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் டிஎல்சி ஆர்பிஎஃப், பெட்ஸ் டாட் ஆர்பிஎஃப் இருக்கும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். ஸோ இதில வந்துட்டு நீங்க ஆல்ரெடி இந்த சூப்பர்மேன் ஃபைல காப்பி பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இப்ப நம்ம டெவலப் பண்ணோம்ல அந்த ஃபைல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ கோகோட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோகோ ஃபோல்டர் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த கோகோ ஃபோல்டருக்கு இந்த டாட் ஒய்டிடி, ஒய்எஃப்டி, ஒய்எம்டி அண்ட் ஒய்டிடி இது 4த்தையும் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் என்னென்ன இது ஏத்துறீங்களோ சூப்பர்மேன் ஆகட்டும் சரி, ஸ்பைடர்மேன் ஆகட்டும் சரி, இதுலயும் பாருங்க. இந்த சைடு பாருங்க ஒய்டிடி, ஒய்எஃப்டி, ஒய்எம்டி அண்ட் ஒய்டிடி இது 4 இருக்கா? ஸோ இத வந்துட்டு அப்படியே டிராக் பண்ணி இந்த சைடு போட்டுருங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ இங்க பாருங்க உங்களுக்கே தெரியுது. ஒய்டிடி தனியாவும், ஒய்எஃப்டி தனியாவும், ஒய்எம்டி தனியாவும், ஒய்டிடி தனியாவும் இந்த மாரி அரேஞ்ச் ஆயிக்கும். ஸோ இப்படி தான் நீங்க வந்து பெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ள மட்டும் கொஞ்சம் செட்டிங் சேஞ்ச் பண்ணணும். இப்ப இத வந்துட்டு கேன்சல் பண்ணிருங்க தேவையில்ல. ஸோ இப்போ நாம வந்துட்டு அந்த ஆட் ஆன் பெட்ஸ்க்குள்ள ஃபைல் இருக்கு உள்ள போணும். ஸோ உங்க ஆட் ஆன் பெட்ஸ் இதுக்குள்ள போயிருங்க. ஸோ அதில ஆட் ஆன் பெட்ஸ் எடிட்டர் இருக்கும்ல அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குடுத்து எஸ் குடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு. ஓகே பட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ எதுக்கு பண்றோம்னா, இப்போ கோகு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நாம இப்போ இதில தான் மாட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணணும்னா, பெட்ஸ்ங்கிற ஆப்ஷன குடுத்து நியூ பெட்ன்னு குடுத்துருங்க. ஸோ இதில வந்து மாடல் நேம் கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்க கோகு ஃபோல்டர் ஒண்ணு ஓப்பன் பண்ணி அந்த கோகு ஃபோல்டர் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த கோகுவோட இது வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோகுவோட நேம அப்படியே நம்ம டைப் பண்ணணும். என்னன்னு குடுத்துருக்கீங்கன்னா, கோகு டாட் ஒய்டிடி. ஸோ கோகுவோட நேம் வந்து அப்படியே டைப் பண்ணணும். ஸோ ஜி வந்து கேப்பிட்டல்ல இருக்கு. ஸோ ஜி வந்து கேப்பிட்டலா இருக்கணும். யு. ஸோ பெட் டைப் வந்து மேலு. மேல் குடுத்ததுக்கப்புறம் ஈச் டீம்ல வந்து ஃபால்ஸ் குடுக்கணும். ஏன் ஃபால்ஸ் குடுக்கணும்னா, இப்ப நம்ம வந்துட்டு இந்த பெட்ஸ் வந்துட்டு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டிடி, ஒய்டிடி, ஒய்எம்டி, ஒய்எஃப்டி இந்த மாரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, நீங்க ஃபால்ஸ் குடுக்கணும். இதே நீங்க ஃபோல்டரா இருந்துச்சுன்னா, அதாவது உங்க பெட்ஸ் வந்து ஃபோல்டரா இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு ட்ரூ குடுக்கணும். ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்டிடி, ஒய்எஃப்டியா தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க ஃபால்ஸ் குடுத்துட்டு ஆட் பெட் குடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஆட் ஆயிருக்கும். ஸோ கோகு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரீபில்ட் குடுத்துருங்க. ஸோ ரீபில்ட் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீபில்ட் கம்ப்ளீட்டட் 3 ஆட் ஆன் பெட் சேவ்டு. ஸோ 3 இப்ப நம்ம குடுத்த 3மே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம பெட்ஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்க்குள்ள போயிட்டு இப்போ கேம் லான்ச் பண்ணி நம்ம கோகு கேரக்டரும் இம்போர்ட் பண்ணி விளையாடலாம். ஸோ கேம் லான்ச் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப மைக்ல இதாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி நம்ம கேரக்டர இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, F8 வந்து அழுத்துங்க. F8 அழுத்துனோனே இப்படி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேயர் ஆப்ஷன்ஸ், மாடல் சேஞ்சர் குடுத்துருங்க. அதில ஃபேவரைட்டு, ஸோ ஆட் நியூ பெட் மாடல். ஸோ இதில வந்துட்டு நீங்க கோகுன்னு குடுங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன கேரக்டர் நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கோகுன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன தர்றீங்கன்னா, என்டர் கஸ்டம் நேம் வந்து நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். ஸோ இதுலயே வந்துட்டு ஓகே யூ வேற கூட குடுத்துக்கலாம். நான் கோகுன்னே குடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரைட்ல வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கோகு இருக்கான். ஸோ அது குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, வந்தாச்சு கோகு பாருங்க. பவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரோன் இந்த வெப்சைட் வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா, சேனல்ல தந்துடுறேன். இதில பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா நார்மல். ஸோ இத டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதையும் உங்க ஃபோல்டர்ல ஸோ அந்த ஃபைலையும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வின்ரர்ல எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஃபைல் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் பேக்கேஜ தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் இந்த டாட் நெட் இது 2யும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் ஐவில நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஐவி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஐவி. ஸோ நான் எப்பயும் போல GTF5 இதில பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல எடிட் மோட் எனேபிள் பண்ணி எஸ் குடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு பக்கத்தால பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் காட்டும். ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அத கிளிக் பண்ணோனே உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில நீங்க டெவலப் பண்ண அந்த NIBயோட ஃபோல்டர வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த NIB. ஸோ அதில இந்த பேக்கேஜ ஓப்பன் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலு. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுமாரி 3 ஃபைல் இருக்கும். ஸோ இது 2 தான் நம்ம OIVல இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இப்போ OpenIV மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல விண்டோஸ் எப்பயும் போல எடிட் மோட் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த அதே இது 3 இது கொடுத்துருங்க. இப்போ OpenIVல இப்போ அந்த 2 ஃபோல்டர் இருக்குல்ல அது 2 ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த 2 இருக்குல்ல அந்த ஃபைல் அந்த DBSet மோடுக்கு வந்துருங்க. ஸோ இப்போ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வரும். ஸோ அதை எப்பயும் போல் இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்கள் கேம் ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருச்சு இப்போ. இப்போ அடுத்து இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஃபோல்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாட் ஃபோல்டர் கிடச்சுன்னா அதிலே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேம் ஃபோல்டர் கிடச்சுன்னா கேம் ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ F8 அழுத்தி உங்கள் பிளேயர் ஆப்ஷன் மாடல் சேஞ்சர் ஃபேவரட் நமக்கு வந்தாச்சு. ஸோ செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கோகோவை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம பவர் எப்படி இன்புட் பண்ணோம்னா Ctrl+N கொடுங்க. ஸோ N கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட பவரோட ஸ்கிரிப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ctrl+N கேட்கும். ஸோ Ctrl+N கொடுத்துருங்க. ஸோ Ctrl+N கொடுத்தோன்னே உங்களுக்கான மோடு கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ட்ராகன் பாலிசி ஸ்கிரிப்ட் ஸோ என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த பயப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் கழிச்சு அதுவே சரியாயிடும். ஸோ அந்த மால்லாம் இப்போ இதாகிட்டு இருக்கு. ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பாருங்க வந்துருச்சு. ஸோ அதில் வந்து ஷூட்ஸ் கொடுங்க. ஸோ ஷூட்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீப் பிளேயர் சார்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா கீப் பிளேயர் கேரக்டர் இருக்கா அது கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராகன் பால் செட் சூப்பர் நெக்ஸ்ட் 10 செக்கிங் ஒன்று வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு $5 கொடுத்தா தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் இதில் வந்து 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ட்ரையல் பீரியட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட் ட்ரையல் பீரியட் இருக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு தென் கோ பேக் கேம் அண்ட் லோட் சேவ்டு கேம் ஸ்டார்ட் யூசிங் திஸ் மோட்னு இருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் ட்ரையல் அப்ளிகேஷன் லோட் ஆர் சேவ்டு கேம் வென் யூ ஆர் டன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ப்ரெஸ் என்ட்ரு கொடுத்தா ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கேரக்டர் பவரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் Ctrl+N கொடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த இதில் கொடுத்துட்டு ஷூட்ஸ் கொடுங்க. ஓகே We have a 996.
Dispatch, we got eyes. We're in pursuit.